இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சு முடித்தாரோ அதுதான் பிதாவின் இருதயம். சிலுவையில என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் வலி மிகுதியில சொன்னார்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆதாம்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள எல்லா பாவமும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மீது சுமத்தப்பட்டது. அவருடைய இயல்பு என்ன தெரியுமா? பாவம் பாரா பரிசுத்தர். மனதுருகிதான் அதை செய்யறாரு, யாரும் கட்டாயப்படுத்தல. அவர்கிட்ட கசப்பு கலந்த காடிய கொடுக்குறாங்க. பொதுவா சிலுவையில் அறையப்படுற எல்லாருமே அதை வாங்கி குடிச்சிருவாங்களாம். அதுல நம்மளுடைய சரீரத்தை மரத்து போக செய்யக்கூடிய அதுல இருக்குமா. ஏசு கிறிஸ்துவோ அது வேண்டான்னு சொல்லிட்டாரா. ஏன் தெரியுமா? மனதுருகி விருப்பத்தோடு அதை சகிக்க அவர் விரும்பினார். கால்கள்ல 6 அங்குல ஆணியா, கைகள்ல 6 அங்குல ஆணி, தலையில 1 அங்குல முள். இது மனமுவந்து அந்த வலிய அனுபவிச்சாரா அவரு. எதுக்கு தெரியுமா? இந்த இடத்துல நம்ம நிற்க கூடாது என்பதற்காக. நீங்க வியாதியோட, கட்டுகளோட, பாவத்தோட, சாபத்தோட, வேதனையோட, பிசாசின் பிடிக்குள்ள நீங்க இருக்க கூடாது என்பதற்காக. அவர் வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உறவிற்குள் நாம் மறுபடியும் செல்ல வேண்டும். இதோட மோட்டிவ், நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுவதும் அன்பு, இரக்கம். இதை தவிர வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.